இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயர் 4:2 கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நாம் வேதத்திலிருந்து அநேகந்தரம் நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம். நல்லது, நாமே நம்முடைய கரங்களில் வேதாகமத்தை எடுத்து தினந்தோறும் வாசிக்கிறோம், மிகவும் நல்லது. ஆனா இவைகள் அனைத்தும் கர்த்தருடைய வார்த்தை அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இல்லைன்னா அது வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, கேட்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு எந்த விதத்திலும் அது பிரயோஜனப்படாது. ஏன்னா இந்த வார்த்தைகள் நாம் நம்புவதற்கு ஏற்ற விசுவாசத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையதாக இருக்கு. இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு, இந்த வார்த்தையில அதிகாரம் இருக்கு, இந்த வார்த்தையில ஆவி இருக்கிறது. இந்த வார்த்தையில் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், விடுதலையும், சுகமும், சமாதானமும், நன்மைகளும் இருக்கிறது. ஆனா இதை கேட்கும்போது நம்ம எப்படி கேட்கிறோம்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 100க்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த அளவுக்கு நான் பாத்திரம் நல்ல. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகாயிருவான். அதை அவன் சொல்றதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்றான். ஒருத்தனை நான் வான்னு சொன்னா அவன் வந்துடுறான், ஒருத்தனை நான் போன்னு சொன்னா போயிடுறான். ஒரு சாதாரண அதிகாரியாகிய என்னுடைய வார்த்தைக்கு ஒருத்தன் கட்டுப்பட்டு இப்படி செயல்பட முடியுமானால் உம்முடைய வார்த்தை அது சகல அதிகாரமும் உடையது. ஏன்னா நீங்க தேவன், நீங்க வார்த்தையில வல்லமை உடையவர், உங்க வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அந்த வார்த்தையை நீங்க சொன்னா போதும், எல்லாம் சரியாயிரும். அதனாலதான் இயேசு அந்த விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலர்களுக்குள்ள கூட இப்படி ஒரு விசுவாசம் இல்லப்பா. அப்ப இயேசுவின் வார்த்தைய அந்த மனுஷன் எப்படி நம்பி இருக்கிறான் பாத்தீங்களா? அந்த வார்த்தை மேல அவனுக்கு எவ்வளவு விசுவாசம். தேவ பிள்ளைகளை, நீங்க கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் அந்த கர்த்தருடைய வார்த்தையில வல்லம் இருக்கு, அதிகாரம் இருக்குங்கிற விசுவாசத்தோட நீங்க கேட்குறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மரியாளிடம் தேவதூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தான். என்ன சொன்னா? நீ கர்ப்பவதி ஆக போற. அவ அதிர்ச்சி ஆயிட்டா. ஏன்னா திருமண உறவு இல்லாம கர்ப்பம் தரிப்பது என்பது சாத்தியம் இல்லை. உலகத்தில் அதற்கு முன்பும் நடந்ததில்லை, மரியாள் கர்ப்பம் தரித்ததற்கு பின்பும் இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனியும் நடக்க போறதில்லை. ஆனா அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையா இருக்கும்போது அவ அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, இதோ நான் என் ஆண்டவனுக்கு அடிமை, தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவள் கரித்தரித்து இயேசுவை பெற்றெடுத்ததை சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை ஏன் எழுதப்பட்டிருக்கு? நமக்காக. நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தையால செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லைங்க. அப்ப நாம கேட்கும் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். காற்றையும் காண மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும்னா நம்பணும். நாளைக்கு இந்த நேரம் இந்த ஒளிமுக வாசலில கோதுமையும் வார்கோதுமையும் ரொம்ப சீப்பா விற்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையை அதை நம்பணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆகவே விசுவாசம் இல்லாம எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்றதை நம்ம கேட்டாலும் அது பிரயோஜனப்படாது. ஆகவே இனி கர்த்தருடைய வார்த்தையை வாசிச்சாலும் சரி, கேட்டாலும் சரி, விசுவாசத்தோட நான் வாசிப்பேன், கேட்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட நம்ம இருப்போம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் மாறும். அதுபோனே இந்த வார்த்தை எங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க விசுவாசத்தை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.